நிறைய பேர் மியூச்சுவல் ஃபண்ட்ல எஸ்ஐபி செட் பண்ணி டிசிப்ளினா 3 months or 9 months ஆஃப்டர் வித்ராவல் ஆர் ரீடிங் பண்ணிடுவாங்க. ஆத்தர்ஸ்ல என்ன சொல்றாங்க, இந்த மாதிரி பீப்புள் எல்லாம் ஷார்ட் டேர்ம் இன்வெஸ்டர்ஸ். பட் இவங்களுக்கு ஷார்ட் டேர்ம் பிளான் அண்ட் அது கீழே இருக்க மியூச்சுவல் ஃபண்ட் பிளானை பத்தின அவேர்னஸ் இல்லாம ஈக்விட்டி ஃபண்ட் அண்ட் எனி அதர் ஃபண்டு கீழே இன்வெஸ்ட் பண்ணி ப்ராஃபிட்ல மோர் பெர்சன்டேஜ் டேக்ஸ் பே பண்ணிடுவாங்க. இங்கதான் ஸ்டார்ட் ஆகுது இந்த மாதிரி பீப்புள்ஸ்க்கு. லெட்ஸ் பி ஷார்ட் டேர்ம் பிளான் 1 to 3 year கீழே டோட்டலா 4 கேட்டகரிஸ் டிவைட் ஆகுது. ஃபர்ஸ்ட் ஒன் லிக்விட் ஃபண்ட், செகண்ட் ஒன் அல்ட்ரா ஷார்ட் டியூரேஷன் ஃபண்ட், தேர்ட் ஒன் ஷார்ட் டியூரேஷன் டெட் ஃபண்ட், ஃபோர்த் ஒன் ஆர்பிட்ரேஜ் ஃபண்ட். ஃபர்ஸ்ட் லிக்விட் ஃபண்ட். ஆக்சுவலா லிக்விட் ஃபண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு விதமான ஒரு டெட் மியூச்சுவல் ஃபண்டு தான். அது மட்டும் இல்லாம இட்ஸ் வெரி ஷார்ட் டேர்ம் மணி மார்க்கெட் இன்ஸ்ட்ருமெண்டாகவே ரொம்ப நாளாக இருந்துட்டு வருது. இதோட மெச்சூரிட்டி பீரியட் இதோட மெச்சூரிட்டி பீரியட் ஆர் வித்ட்ராவல் ஆர் ரிடெம்ஷன் பீரியட் வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் 91 days. நீங்க 91 days மேலே வித்ட்ராவல் ஆர் ரீடீம் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இதை நீங்க ஹோல்டும் பண்ணி வச்சுக்கலாம். பட் நீங்க 91 days வெயிட் பண்ணாதான் ஒரு நல்ல ஒரு ப்ராஃபிட்டோ ஆர் ரிட்டர்னோ எடுக்க முடியும். இந்த லிக்விட் ஃபண்ட்ல நீங்க இன்வெஸ்ட் பண்ற கேபிட்டல் இஸ் வெரி சேஃபர். ரொம்ப பாதுகாப்பாக இருக்கும். அண்ட் உங்களுடைய ரிட்டர்ன் ஆர் ப்ராஃபிட் நீங்கள் ஒரு வேலை பேங்க்ல சேவிங் அக்கௌண்ட்ல மந்த்லி ஒன்ஸ் இன்ட்ரெஸ்ட் ரேட் ஆர் இயர்லி ஒன்ஸ் இன்ட்ரெஸ்ட் ரேட் எடுக்கிறவங்களா இருந்தீங்கன்னா அதில் கிடைக்கிற ப்ராஃபிட் ஆர் ரிட்டர்னை விட இது வந்து அதிகமாக இருக்கும். the return is higher than the saving bank account interest rate return on profit. நெக்ஸ்ட், நீங்கள் லிக்விட் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்ண மணியை ஃபண்ட் இன்சூர் ஆர் அந்த மியூச்சுவல் ஃபண்டோட ஃபண்ட் மேனேஜர் எதுலலாம் இன்வெஸ்ட் பண்ணி உங்களுடைய ஃபண்டுக்கு ப்ராஃபிட் ஆர் ரிட்டர்ன் ஜென்ரேட் பண்ணுவாருன்னா ட்ரெஷரி பில், கமர்ஷியல் பேப்பர், சர்டிஃபிகேட் ஆஃப் டெபாசிட். லிக்விட் ஃபண்ட்ல வந்து ரிஸ்க் இல்லவே இல்லை. தேர் இஸ் நோ ரிஸ்க். லிக்விட் ஃபண்டோட ரிட்டர்ன் வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் 4%, மேக்ஸிமம் 6% அட் அ இயர். அதாவது 4%லேருந்து 6% வரைக்கும் உங்களுக்கு இயர்லி ஒன்ஸ் ப்ராஃபிட் கிடைக்கும். நெக்ஸ்ட், நீங்க வித்ட்ராவல் ஆர் ரீடீம் பண்ணீங்கன்னா T+1 day. இன்னைக்கு அப்படி இல்லைன்னா நாளைக்கு பெனிஃபிஷியல் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு கிரெடிட் ஆகிடும் வித் டுடே ஆர் பை டுமாரோ. ஃபைனலா இந்த லிக்விட் ஃபண்ட் யாருக்கெல்லாம் சூட்டபிள் ஆகும்னா, யாருக்கெல்லாம் கொஞ்ச நாளையிலேயே எனக்கு ரிட்டர்ன் வேணும், நெக்ஸ்ட் எமர்ஜென்சி மேபி 3 months to 4 months பேஷண்ட் அதுக்கு மேலே வெயிட் பண்ண முடியாது. நெக்ஸ்ட், பேஷண்ட் லெவல் இஸ் லோ. செகண்ட், அல்ட்ரா ஷார்ட் டியூரேஷன் ஃபண்ட். ஆக்சுவலாக அல்ட்ரா ஷார்ட் டியூரேஷன் ஃபண்ட் வந்து பார்த்தீங்கன்னா டெட் மியூச்சுவல் ஃபண்டோட கேட்டகரி தான். நெக்ஸ்ட், இந்த அல்ட்ரா ஷார்ட் டியூரேஷன் ஃபண்டில் கிடைக்கிற ஃபண்டை வந்து பார்த்தீங்கன்னா மணி மார்க்கெட் இன்ஸ்ட்ருமெண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட், இதோட மெச்சூரிட்டி பீரியட் வந்து பார்த்தீங்கன்னா 3 to 6 months. ஆஃப்டர் 3 to 6 months நீங்கள் வித்ட்ராவல் ஆர் ரீடீம் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட், இந்த அல்ட்ரா டியூரேஷன் ஃபண்ட்ல நீங்க இன்வெஸ்ட் பண்ண ஃபண்டோட ப்ராஃபிட் ஆர் ரிட்டர்ன் கம்பேர் டு ஹையர் தென் த லிக்விட் ஃபண்ட். அதாவது நீங்க இன்வெஸ்ட் பண்ண ஃபண்டுக்கு வரக்கூடிய ப்ராஃபிட் லிக்விட் ஃபண்டை விட அதிகமா இருக்கும். நெக்ஸ்ட், அல்ட்ரா ஷார்ட் டியூரேஷன் ஃபண்ட்ல நீங்க இன்வெஸ்ட் பண்ற மணியை அந்த ஃபண்ட் இன்சூர் ஆர் மியூச்சுவல் ஃபண்ட் மேனேஜர் எதெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணி உங்களுக்கு ப்ராஃபிட் ஆர் ரிட்டர்ன் ஜென்ரேட் பண்ணுவார்னா கமர்ஷியல் பேப்பர், ட்ரெஷரி பில், சர்டிஃபிகேட் ஆஃப் டெபாசிட், ஷார்ட் டேர்ம் பாண்ட்ஸ். நெக்ஸ்ட், அல்ட்ரா ஷார்ட் டியூரேஷன் ஃபண்ட்ல ரிஸ்க் வந்து பாத்தீங்கன்னா இல்லை, பட் கொஞ்சம் ரிஸ்க் இருக்கு லிக்விட் ஃபண்டை காட்டிலும் கொஞ்சம் அதிகமா. ஏன்னா லிக்விட் ஃபண்டை விட இது கொஞ்சம் மெச்சூரிட்டி பீரியட் அதிகம். நெக்ஸ்ட், அல்ட்ரா ஷார்ட் டியூரேஷன்ல இருக்க ரிட்டர்ன் வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் 5 மேக்ஸிமம் 7% பர் இயர். அதாவது 5% 7% வரைக்கும் உங்களுக்கு இயர்லி ரிட்டர்ன் கிடைக்கும். அதுவும் மார்க்கெட் டிபெண்ட் பண்ணி தான். நெக்ஸ்ட், நீங்க வித்ட்ராவல் ஆர் ரீடீம் ரிக்வெஸ்ட் கொடுத்தா வித்தின் 1 to 2 working daysல உங்களோட பெனிஃபிஷியரி பேங்க் அக்கௌண்ட்டுக்கு கிரெடிட் ஆகிடும் உங்களோட ஃபண்ட். ஃபைனலா இந்த அல்ட்ரா ஷார்ட் டியூரேஷன் ஃபண்ட் யாருக்கெல்லாம் சூட் ஆகும்னா, நான் வந்து ஒரு 12 month ஆர் 3 month வந்து பார்த்தீங்கன்னா என்னோட ஃபண்ட் வந்து ரொட்டேஷனில் விட போகிறேன். எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன் வந்து அதிகமாக இருக்கணும். நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறதை விட அதிகமாக இருக்கணும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறவங்களுக்கு. நெக்ஸ்ட்,
நான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ்டு டெபாசிட் ஆர் சேவிங் பேங்க்கை விட எனக்கு ரிட்டர்ன் வந்து அதிகமாக இருக்கணும். ஆஸ் வெல் அஸ் நான் வந்து ஒரு 12 மந்த்தோ இல்லை 3 மந்த் ஆஃப்டர் தானே எடுக்க போகிறேன் அப்படின்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறவங்களுக்கு இந்த ஃபண்ட் நல்லாவே சூட் ஆகும். ஷார்ட் டியூரேஷன் டெப்ட் ஃபண்ட். ஆக்சுவலாக இந்த ஷார்ட் டியூரேஷன் டெப்ட் ஃபண்டில் வந்து பார்த்தீங்கன்னா மற்றவங்களுக்கு கடன் கொடுப்பாங்க. ஆஸ் வெல் அஸ் மணி மார்க்கெட் இன்ஸ்ட்ருமெண்ட்லையும் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் இதோடைய மெச்சூரிட்டி பீரியட் வந்து பார்த்தீங்கன்னா 1 to 3 இயர். ஆஃப்டர் 1 to 3 இயர் நீங்கள் வித்ராவல் ஆர் ரீடீம் பண்ணிக்கலாம். ஆஃப்டர் 1 இயர் நீங்கள் ஹோல்ட் பண்ணி 3 இயர்ஸ்க்கு அப்புறம் வித்ராவலும் பண்ணிக்கலாம் ஆர் ரீடீமும் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இந்த ஷார்ட் டியூரேஷன் டெப்ட் ஃபண்டுக்குள்ள நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண ஃபண்டுக்கு ஃபிக்ஸ்ட் ஆர் ஸ்டேபிள் ரிட்டர்ன் கிடைக்கும். அதுவும் ரிஸ்க் கொஞ்சம் கம்மியாகவே இருக்கும். ஷார்ட் டியூரேஷன் டெப்ட் ஃபண்டில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுற மணியை ஃபண்ட் என்ஷூர் ஆர் அந்த மியூச்சுவல் ஃபண்டோட ஃபண்ட் மேனேஜர் இதெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணி உங்களுக்கு ப்ராஃபிட் ஆர் ரிட்டர்ன் ஜென்ரேட் பண்ணுவாருன்னா கார்ப்பரேட் பாண்ட்ஸ், ட்ரெஷரி பில்ஸ், கமர்ஷியல் பேப்பர் அண்ட் கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ். இதில் ரிஸ்க் வந்து பார்த்தீங்கன்னா மாடரேட் ஆர் ஆவரேஜாக தான் இருக்கும். பட் லிக்விட் ஃபண்ட் அண்ட் அல்ட்ரா ஷார்ட் டியூரேஷன் ஃபண்டை விட இது கொஞ்சம் அதிகமாக இருக்கும். நெக்ஸ்ட் ஷார்ட் டியூரேஷன் டெப்ட் ஃபண்டோட ரிட்டர்ன் வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் 6% to மேக்ஸிமம் 8% வரைக்கும் இருக்கும். அதாவது 6%லேருந்து 8% வரைக்கும் வருஷத்துக்கு உங்களுக்கு ரிட்டர்ன் ஆர் ப்ராஃபிட் இருக்கும். நெக்ஸ்ட் நீங்கள் வித்ராவல் ஆர் ரீடீம் ரிக்வெஸ்ட் கொடுத்தா 1 to 2 ஒர்க்கிங் டேஸில் உங்களோட பெனிஃபிஷியரி பேங்க் அக்கௌண்ட்டுக்கு ஃபண்ட் கிரெடிட் ஆகிடும். இதெல்லாம் இந்த ஷார்ட் டியூரேஷன் டெப்ட் ஃபண்ட் யாருக்கெல்லாம் சூட் ஆகும்னா நான் 1 to 3 இயர் வரைக்கும் பேஷண்ட்டாக வெயிட் பண்ணுவேன். நெக்ஸ்ட் யாருக்கெல்லாம் இந்த ஃபிக்ஸ்டு டெபாசிட் விட எனக்கு ரிட்டர்ன் கொஞ்சம் அதிகமாக வேணும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறவங்களுக்கு நெக்ஸ்ட் சேம் ஷார்ட் பீரியட் தான். பட் மினிமம் எனக்கு 1 இயர் to 3 இயர் வரைக்கும் எனக்கு ஒரு நல்ல ரிட்டர்ன் வரணும். ஆஃப்டர் 3 இயர் நான் எடுக்கும் போது ஃபிக்ஸ்டு டெபாசிட்டை விட பேங்க் அக்கௌண்ட்டை விட என் லிக்விட் ஃபண்ட், ஷார்ட் டியூரேஷன் ஃபண்ட் இதெல்லாம் விட எனக்கு நல்ல ஒரு ரிட்டர்ன் கிடைக்கணும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறவங்களுக்கு இந்த ஷார்ட் டியூரேஷன் டெப்ட் ஃபண்ட் சூட் ஆகும். ஃபோர்த், அர்பிட்ரேஜ் ஃபண்ட். ஆக்சுவலாக அர்பிட்ரேஜ் ஃபண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹைபிரிட் மியூச்சுவல் ஃபண்ட். இது சேம் மணி மார்க்கெட்லேயும் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க, சேம் ஸ்டாக் மார்க்கெட்லையும் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. இந்த அர்பிட்ரேஜ் ஃபண்ட் வந்து யாருக்கெல்லாம் சூட் ஆகும்னா சூன் அஸ் எனக்கு ஷார்ட் டேர்ம் பீரியடில் எனக்கு ஒரு நல்ல ரிட்டர்ன் கிடைக்கணும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறவங்களுக்கு இந்த அர்பிட்ரேஜ் ஃபண்ட் சூட் ஆகும். அடுத்து இதோட மெச்சூரிட்டி பீரியட். இதோட மெச்சூரிட்டி பீரியட் வந்து சேம் ஷார்ட் டியூரேஷன் டெப்ட் ஃபண்ட் மாதிரியே தான் இருக்கும் இதோட மெச்சூரிட்டி பீரியட். நெக்ஸ்ட் அர்பிட்ரேஜ் ஃபண்டில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுற மணியை ஃபண்ட் என்ஷூர் ஆர் அந்த மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனியோட ஃபண்ட் மேனேஜர் எதுலலாம் இன்வெஸ்ட் பண்ணி உங்களுக்கு ப்ராஃபிட் ஆர் ரிட்டர்ன் ஜென்ரேட் பண்ணுவார்னா ஸ்டாக்ல. எப்படின்னா கேஷ் மார்க்கெட்ல ஸ்டாக்கை பர்ச்சேஸ் பண்ணிட்டு அண்ட் ஃபியூச்சர் மார்க்கெட்ல வெயிட் பண்ணி அந்த ஹையர் பிரைஸ் வரப்ப செல் பண்ணிடுவாரு. நெக்ஸ்ட் உங்களோட ப்ராஃபிட் அண்ட் ஃபண்ட் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ஓப்பனிங் இருக்க டைம்ல தான் ரொட்டேஷனே ஆகும். நெக்ஸ்ட் உங்களோட ரிட்டர்ன் ஆர் ப்ராஃபிட் வந்து ஷேர் மார்க்கெட் ரிஸ்க்ல தான் ஜென்ரேட் ஆகும். அட் த சேம் டைம் கேன்சல் அவுட் ப்ரைஸ்லையும் ஜென்ரேட் ஆகும். பட் உங்களோட கேபிட்டல் அண்ட் ஃபண்ட் இஸ் சேஃபர் அண்ட் ஹையர் தென் யுவர் எக்ஸ்பெக்டேஷன். நெக்ஸ்ட் இதில் ரிஸ்க் வந்து பார்த்தீங்கன்னா லோவாக இருக்கும். பட் இதோட ஸ்ட்ரக்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஈக்விட்டி ஃபண்டோட ஸ்ட்ரக்சர் மாதிரி தான் சேம் இருக்கும். நெக்ஸ்ட் இதோடைய ரிட்டர்ன் வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் 5 to மேக்ஸிமம் 7% அட் இயர்லி. அதாவது 5%லேருந்து 7% வரைக்கும் வருஷத்துக்கு ப்ராஃபிட் அண்ட் ரிட்டர்ன் ஜென்ரேட் பண்ணும். நெக்ஸ்ட் நீங்கள் வித்ராவல் ரிக்வெஸ்ட் கொடுத்தா 2 to 3 ஒர்க்கிங் டேஸில் பெனிஃபிஷியரி பேங்க் அக்கௌண்ட்டுக்கு ஃபண்ட் அண்ட் ப்ராஃபிட் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடும். நெக்ஸ்ட் இதில் டாக்ஸேஷன் இருக்கான்னு கேட்டால் ஆமாம், டாக்ஸேஷன் இருக்கு. சேம் ஈக்விட்டி ஃபண்டில் பே பண்ணுற டாக்ஸ் ரேட் தான். நீங்கள் 1 இயருக்கு மேலே ஹோல்ட் பண்ணால் லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் டேக்ஸ் அதுவும் 10% பே பண்ணுவீங்க. அதுவும் 1 lakhக்கு மேலே இருந்தால். நீங்கள் ஒரு வேளை 1 இயருக்கு முன்னாடியே வித்ராவல் பண்ணிட்டீங்கன்னா 15% ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின் டேக்ஸ் பே பண்ணணும். ஃபைனலாக இந்த அர்பிட்ரேஜ் ஃபண்ட் யாருக்கெல்லாம் சூட் ஆகும்னா லோ ரிஸ்க் அட் ஷார்ட் டேர்ம் டெப்ட் ஃபண்டுக்கு ஆல்டர்னேட்டிவ்ஸாக இருக்கணும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறவங்களுக்கு. நெக்ஸ்ட் யாருக்கெல்லாம் டேக்ஸ் பே பண்ணுற மாதிரி ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் சேம் 1 இயர் அண்ட் அபவ் 1 இயருக்கு மேலே எனக்கு வித்ராவல் பண்ணணும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறவங்களுக்கு இந்த அர்பிட்ரேஜ் ஃபண்ட் சூட் ஆகும். ஃபைனலாக ஷார்ட் டேர்ம் பிளான் 1 to 3 இயர் கீழே இருக்க 4 மியூச்சுவல் ஃபண்ட்ஸை பற்றி நம்ம பார்த்துட்டோம். உங்களுக்கு எதனா ஒரு டவுட் அண்ட் கியூரிஸ் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். ஆஸ் சூன் ஆஸ் பாசிபிள் நான் உங்களோட டவுட்ஸ் அண்ட் கியூரிஸை கிளியர் பண்ணிடுறேன். இந்த மாதிரி நீங்கள் யூஸ்ஃபுல் கண்டென்ட்ஸ் அண்ட் எதனா டவுட்ஸோ இல்லை அப்கமிங் வீடியோஸை பற்றி பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க.